ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ ஃபார் நம்ம 4 சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, மைல்டு சேஞ்சஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ஒர்க் அவுட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த எக்ஸசைஸ் ஷெடியூல் உங்களுக்கு பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக்கில் வச்சு நெக்ஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ், அதாவது சீரீஸ் 5ல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸசைஸ் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிங்கர் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்க. ஃபிங்கர் ரிலேட்டடான என்னமா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் டெய்லரிங் ஒர்க்கு. ஸோ டெய்லரிங் ஒர்க் வந்து மேஜராக நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு நிறைய நேரம் யூஸ் பண்ணுறவங்க, டைப்ரைட்டிங் நிறைய நேரம் யூஸ் பண்ணுறவங்க. அதாவது கீபோர்ட் யூஸ் பண்ணி, இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறவங்க. நிறைய சப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க, கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்க, மைல்டு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் போது எவ்வளோ நாள் நம்ம ஹேண்டுக்கே எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் எப்போங்க பார்க்கலாம் எக்ஸசைஸ் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சீரீஸ்லேருந்து பார்க்கலாங்க. ஸோ இனியோட, அதாவது சீரீஸ் 5ஓட ரிஸ்ட் அண்ட் ஹேண்டுக்கு எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது சீரீஸ் 5ஓட. ஸோ இந்த 5 எக்ஸசைஸுமே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒன் டே பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் வரலான்னு கேட்கக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக பண்ணால் தான் எதுவுமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதோட பொசிஷன் டெக்னிக் வந்து கேட்டிங்கன்னா சிட்டிங் பொசிஷன். இது வந்து கம்ஃபர்டபுளாக பேக் சப்போர்ட்டோட உட்காந்துட்டு ஃபோர் ஆர்ம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஆர்ம் ரெஸ்ட் சேரில் வந்து ஃபோர் ஆர்மை ரெஸ்ட் பண்ணிவிட்டு ரிஸ்ட்டை, அதாவது ஃபிங்கர்ஸை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்ட்டை வந்து ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். ஃப்ளெக்ஷன்னா பெண்ட், மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து மேலே தூக்குறது, ஓகேங்களா. ஸோ பெண்டு, அதுக்கப்புறம் லிஃப்ட் அப், பெண்ட், லிஃப்ட் அப். ஸோ இதை மாதிரி ஸ்லோவாக 10 கவுண்ட். ஸோ என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசில்ஸ், அதாவது இந்த ரிஸ்ட்டு அண்ட் ஃபோர் ஆர்மில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லை, ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் ஜாயின்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். ரிஸ்ட்டு ஜாயிண்ட் வந்து ரொம்ப பெனிஃபிஷியல். நிறைய பேருக்கு ரிஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்க, அதாவது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் வருது. அண்ட் இந்த மாதிரி கான்ஷியஸாக நம்ம உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அதோடைய ஃபுல் ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுது. ஸோ ஃபுல் ரேஞ்ச் ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாயின்ஸோடைய ஃபுல் ரேஞ்ச் வந்து ஃபுல்லாக போய் ரீச் ஆகி நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லை, மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆப்போசிட் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பண்ணுங்கள் அண்ட் ஸ்டேபிளாக பண்ணுங்கள். அண்ட் வித்தவுட் பிரேக் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக. வித்தவுட் பிரேக்னா டெய்லி வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.